ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா சூப்பர் பாசிட்டிவாக எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் காலையில் வேலை பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பாதி பாதி பிரிச்சுட்டு காலையில் அப்போ தாங்க சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் முடியும். குக்கிங் சைட் ஃபுல்லாக நான் பண்ணுவேன், மற்ற வேலைகளை அவங்க பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நானே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சம்டைம்ஸ் ஊருக்கு போகும்போது இல்லைனா அஃபிஷியலாக வெளியே போகும்போது நம்ம வந்து இது தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த அந்த சுச்சுவேஷன் மாறலை, அது போக போக பழகிருச்சு எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் எல்லா வேலைகளையும் எப்படி பிளான் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்ற பற்றி தாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் தான். இன்றைக்கி வேறு எக்ஸ்ட்ராவாக ஏரனுக்கு காலையில் வந்து ஃபுட்பால் ட்ரெயினிங் இருந்துச்சுங்க. 7:15 ஸ்கூலில் இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நாங்கள் 6:50 கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பேசி வச்சிட்டோம். பசங்களும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டைம்லலாம் வந்து ரொம்ப ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க. அது ஏரன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நான் எந்திரிச்சு வரும்போதே அவங்களும் வந்து சோஃபாவில் எந்திரிச்சு வந்து படுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்கள எழுப்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு நார்மல் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் ஸ்பெகட்டி தான் செய்ய போகிறேன். ஸோ சிக்கனெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேங்க. அப்புறம் வந்து கிச்சனெல்லாம் தொடச்சிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பெகட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று செய்வேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுப்பேங்க. அது உள்ள ஸ்டஃபிங் ஏதாவது வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு சுட சுட சமைச்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் சிக்கன் ஸ்பெகட்டியே வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுறலாம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. பசங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் கூடி மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து செஞ்சு தருவாங்க. நான் மிக்சட் ரைஸ்லாம் வந்து செஞ்சு கொடுத்தேன்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் சரி வீட்டுக்கு வந்த பிறகு நமக்கு விருப்பமானது நம்ம காய்கறிகள்லாம் வச்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சரி எல்லா பிள்ளைகளோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் செஞ்சிட்ருக்கேன். அப்படியே வந்து எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. கூடவே பசங்களை வந்து அப்படியே சைட் பை சைடு வந்து எந்திரிங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அவங்க வந்து 5 மினிட்ஸ்மா 10 மினிட்ஸ்மா அந்த மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரன் தான் எந்திரிப்பான். அவன் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவனை ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் சின்னவன் வந்து எந்திரிப்பாங்க. அவனை காலையில் சாப்பிட்ற வைக்கிறது தான் பெரிய இது. இன்றைக்கி நல்லா சாப்பிட்ருவான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பெகட்டி தான், அதனால் சாப்பிட்டுடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி சுட வச்சுட்டு ஸ்பெகட்டி வேகிறதுக்காக தண்ணியை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. பூண்டை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு பட்டர் தேவைப்படுங்க. அந்த சாஸ் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரெடிமேட் சாஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ நல்லா தண்ணி கொதித்த பிறகு இதில் ஏற்கனவே கல்லுப்பு போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெகட்டியும் வந்து கொஞ்சமாக தான், பசங்களுக்கு மட்டும்தாங்க. நான் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன் ஸ்பெகட்டி, அப்புறம் பாஸ்தா, பரோட்டா அதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். சரி பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கும் அப்புறம் மார்னிங் சாப்பிட்றதுக்கு தான், அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இப்போது அந்த ஸ்பெகட்டி கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு அந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் 2 துண்டு பட்டர் வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கேன் உருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த சூடுலேயே. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து கட் பண்ணிட்டேங்க. இது நல்லா வந்து டீஃப்ராஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ஆகலை, ஓரளவுக்கு கட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே வந்து குட்டி குட்டியாக இந்த க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ பட்டர் ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கேன்ல, அதில் வந்து பூண்டு வெங்காயம் அது போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இந்த சிக்கனையும் போட்டு இந்த சிக்கன் வேக வைக்கிற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடணுங்க. இப்போது கூடவே வந்து சைட் பை சைடு எல்லா பாத்திரத்தையும் அப்படியே கழுவிட்டோம்னா நமக்கு வந்து தனியாக பாத்திரம் விழாது கழுவுறதுக்கு, அதனால சைட் பை சைடு அப்படியே கழுவி வச்சுருவாங்க. இப்போ வந்து நல்லா பட்டர் உருக்கிட்ட பிறகு பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஸ்பெகட்டி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. வெந்துட்ட பிறகு இதை வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றலை, ஏன்னா நமக்கு தேவைப்படும் அந்த சாஸில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கிறதுக்கு. அதனால் தண்ணியை வந்து அப்படியே சைடில் வச்சுட்டு
இந்த ஸ்பெகட்டியை நல்லா வடித்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். இப்போ பூண்டு, பட்டர், அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குது அதில். அதோட பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கன் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ரா சிக்கன் தொட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சால்ட்டில் கை வைக்கல, நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க கை வச்சேன். ஏன்னா வந்து ரா சிக்கனை தொட்டுட்டு நம்ம மற்ற இதை தொடக்கூடாது. அதனால தான் இது நான் கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டதுனால அது வந்து காட்டலை. ஸோ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெடிமேட் பாஸ்தா சாஸ் தான் வாங்கினேன் நான். அதை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த ஏற்கனவே நம்ம ஸ்பெகட்டி வடித்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொதிக்கிட்டோங்க. அந்த சாஸு அப்புறம் சிக்கன் அதெல்லாம் வந்து நல்லா சேர்ந்து அந்த உரப்புலாம் அதில் உரைச்சிட்ட பிறகு இப்போ வந்து இதில் காரம்னு அந்தளவுக்கு நான் எதுவுமே சேர்க்கல. தேவைன்னா நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஆனால் பசங்க சாப்பிடணுன்றதுனால காரம் அந்தளவுக்கு இதில் இருக்காதுங்க. அந்த சாஸில் என்ன டேஸ்ட்டோ அதுதான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ஸ்பெகட்டியும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் எல்லாம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள், ரெடி ஆயிரும். தேவைன்னா நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காரம் வேணும்னா நம்ம பெப்பர் இல்லைனா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. பசங்களுக்கு இப்படி கொடுத்தாலே பிடிக்கும். ஸ்கூலுக்கு வேறு கொடுத்துடுறதுனால அப்படியே கொடுத்துட்டேன். எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இப்போ வந்து 2 பேருக்கும் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி வந்து ட்ரெயினிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சுங்க. எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் இருக்குது. அப்புறம் நான் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போவேன். இப்போ பசங்க சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே நிறைய இருக்குது இப்போ. அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா லன்ச் வந்து பேக் பண்ணிட்டேன். இங்கே நியூசிலாண்டில் லன்ச் பாக்ஸுன்னு தேட போனால் இந்த ஷேப்பில் இப்படி தாங்க இருக்கும். இது நல்லா சூடாகவே இருக்கும் அவங்க சாப்பிட்ற வரைக்கும். உள்ளே வந்து ஸ்பூன் வச்சே வருவாங்க. எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நானும் நம்ம ஊரில் இருக்க டிஃபன் பாக்ஸ் அது கொடுத்து விட்டேன். அது வேண்டாம், எங்களுக்கு இப்படி தாம்மா வேணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு 2 பேருக்கும் வந்து ஸ்கூலுக்கு லன்ச்சும் வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நான் உட்காந்து ரெஸ்ட் பண்ணேங்க. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லா வேலையும். ஸோ ஃபார் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து ஹஸ்பண்ட்லாம் இருக்கும்போது கத்திகிட்டே இருப்பேன், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி என்னமோ தெரியல, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் சாறு போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீ காஃபி அந்தளவுக்கு நான் குடிக்க மாட்டேங்க. அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க மாட்டேன். எனக்கு வந்து பால் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நிறைய ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதனாலன்னு சரின்னு சொல்லிவிட்டு பால் ஐட்டம் அந்தளவுக்கு எடுத்துக்கக்கூடாது. முக்கியமாக டீ காஃபி அது குடிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் ரொம்ப தலைவலிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அப்போ வேணால் ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படி குடிப்பேன். எனக்கு வந்து நேற்று ரைஸ் கொஞ்சம் இருந்ததுங்க, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ தயிர் கஞ்சி போட்டு சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் பசங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு அப்பன்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது, அதுவும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்களும் கொஞ்சம் டிவி பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் போய் வண்டியெல்லாம் தொடச்சி வச்சுட்டேங்க. ஏன்னா போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் ஐஸ் கட்டிலாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. நேற்று வந்து ஒரே மழை, இன்றைக்கி வந்து நார்மலாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை. ஜஸ்ட் அந்த தண்ணியை மட்டும் தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் வந்து விசிபிலிட்டிக்காக கிளியராக தெரிகிற அளவுக்கு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இப்போது ரெடி பண்ணிட்ட பிறகு கிளம்பிடுவோம் நாங்கள். வெதரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. நேற்றுலாம் செம்ம மழை, இன்றைக்கி மழை இருக்காதுன்னு தான் போட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்ததும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஹீட்டர் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஒரு மாதிரி கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது பாருங்கள் அந்த கிளாஸ்லாம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகிட்ட பிறகு கிளம்பிட்டேங்க. அப்புறம் பிள்ளைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தாங்க போகுது. நம்ம வந்து கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு வந்து லேசியாக எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் நம்மளே எல்லா வேலையும் செய்யணும், ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவராக இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது பிளான் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். நம்மளே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி அந்த டேவை வந்து கொண்டு போக வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் சூப்பராக போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.